Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalamu ala ashrafil mursalin Wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd Ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun Ya ayyuhan nas ittaqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahida wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katiran wa nisaa'a واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் கிருதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகிற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு நானும் நீங்களும் வாழுகிற மண்ணை விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே நோய்களோடும் கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த பாசத்துக்கும் நேசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாயும் தந்தையும் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை கூட்டம் குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹுவை எந்த சந்தர்ப்பத்திலும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு என்ற வாழ்க்கை வழிகாட்டலை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுத்து மனிதன் சீராகவும் சிறப்பாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி வேதத்தை அனுப்பி அந்த வேதத்தை இந்த மக்களுக்கு சொல்லி காட்டுவதற்காக வேண்டியும் எடுத்து காட்டுவதற்காக வேண்டியும் அவ்வப்போது காலத்துக்கு தேவையாக நபிமார்களை அனுப்பி இது என்னுடைய வரம்புகள் என்று சில வரம்புகளை விதித்து இதையெல்லாம் செய்தால் நீங்கள் சுவர்க்கம் அடைவீர்கள் என்று சுவர்க்கத்துக்கான பாதையையும் அமைத்து இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும், இதை நீங்கள் செய்தால் தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் மறுமையில் உங்களுக்கு தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் மனிதனுக்கு அவ்வப்போது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒரு மார்க்கத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு மார்க்கம். ஏனைய உலகத்தில் உள்ள மதங்களை விட இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள், இஸ்லாத்துடைய கடமைகள் அல்லது இஸ்லாத்துடைய கோட்பாடுகள் ஒரு மனிதனுடைய மனசுக்கு ஏற்றாப்போல், மனிதனுடைய சிந்தனைக்கு ஏற்றாப்போல், அவனுடைய இயல்பான வாழ்க்கையோடு கலந்து போகக்கூடிய அடிப்படையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அந்த மார்க்கத்தின் கடமைகளையும் சட்டதிட்டங்களையும் அல்லாஹு தஆலா வகுத்து வைத்திருக்கிறான். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதன் மறுமையில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் சில கட்டுக்கோட்பாடுகளையும் சில இபாதத்துக்களையும் அவன் விடாமல் இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்படி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவன் விதித்த வரம்புகளையும் கொடுத்த கடமைகளையும் சரியாக நிறைவேற்றுகிற போது
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மறுமையில் விலை மதிக்க முடியாத சுவர்க்கம் இருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதனை படைத்துவிட்டு இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை களம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பிவிட்டு அல்லாஹ் அவர்களை பலதரப்பட்ட சோதனைகளை கொண்டு அல்லாஹ் சோதித்ததாக அல் குர்ஆன் சொல்கிறது. வைதி புத்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பலதரப்பட்ட சோதனைகளை கொடுத்தான். அத்துணை சோதனைகளையும் அவர் சாதனையாக மாற்றினார் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் படைத்து எனக்கும் உங்களுக்கும் சில ஹலாலான விடயங்களை அல்லாஹு தஆலா சோதனைகளாக மாற்றி வைத்திருக்கிறான். உதாரணத்துக்கு நானும் நீங்களும் செய்யக்கூடிய தொழில், நானும் நீங்களும் நேசிக்கக்கூடிய மனைவி மக்கள், நானும் நீங்களும் விரும்பக்கூடிய வாகனம், இந்த உலகத்தில் அல்லாஹ் இவைகளை எல்லாம் அடைய செய்து அனுபவிக்க செய்துவிட்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் உனக்கு என்று சொல்லிவிட்டு நீ மற்றும் எனக்கு என்று அல்லாஹ் அவ்வப்போது என்னையும் உங்களையும் பார்த்து அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய இல்லாமர் ரஹீம் அல்லாஹ் அருள் செய்த மனிதர்களை தவிர நிறைய பேர்கள் தர்மத்தில் சரியான இடத்திலே இருக்கிறார்கள். தர்மம் கொடுப்பதில் மகா வள்ளல்கள். அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும், அந்த பள்ளி வாயிலுக்கும் இந்த பள்ளி வாயிலுக்கும் அறிந்தும் அறியாமலும் நிறையவே தான தர்மம் செய்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நிறைய பேர்கள் ஹஜ்ஜுக்கு போய் வருகிறார்கள். வெளிப்படையான கடமைகளிலே சரியாக கௌரவத்தோடு நடந்து கொள்கிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் கடைபிடிக்கக்கூடிய முதலாவது வணக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ வார்த்தைக்கு பிற்பாடு ஒரு மனிதனை காபிருக்கும், இன்னும் ஒரு மனிதனை முஸ்லிம் என்றும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனுக்கு இறைவன் வகுத்த தொழுகையில இன்றைக்கு நிறைவான முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு பொடுபோக்குள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். எல்லோரும் தொழுகிறார்கள், தொழவில்லை என்பது அல்ல. ஆனால் வெள்ளிக்கிழமைகள் வருகிற போது அலங்கரிக்கப்படுகிற பள்ளி வாயல்கள், வெள்ளிக்கிழமைகள் வருகிற போது அணி அணியாக கூடுகின்ற மக்கள் சனத்தொகைகள், வெள்ளிக்கிழமைகள் வருகிற போது நிரம்பி வழிகின்ற மஸ்ஜிதுகள், அந்த வெள்ளிக்கிழமை முடிந்ததும் ஜும்மாவுடைய நேரம் முடிந்ததும் ஏனைய வக்துக்களுக்கு அலைமோதாமல் இந்த உலகத்தில் எங்கேயோ அலைமோதி கொண்டிருப்பதுதான் வேதனையும் வேடிக்கையும். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, எங்கெங்கெல்லாம் ஜும்மா பள்ளி வாயில்கள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் இந்த நேரத்தில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. ஜும்மா முடிந்தால், தொழுகையும் முடிந்தால், குத்துபாவும் முடிந்தால், வீட்டுக்கு போனால் அசர் தொழுகை என்பது அது இன்றைக்கு நிறைய பேருக்கு நித்திரையோடும் உறக்கத்தோடும் உறவுகளோடும் பீச்சோடும் அரட்டையோடும் இன்றைக்கு நிறைய பேருக்கு கழிந்து கொண்டு போவதை பார்க்கிறோம். கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார்கள், குர்ஆன் ஓதுவதில் தெளிவாக இருக்கிறார்கள், சுன்னாவை சொல்வதிலும் பின்பற்றுவதிலும் உறுதியாகவும் வலுக்கட்டாயமாகவும் இருக்கிறார்கள். ஆனால் தொழுகையுடைய விடயத்தில் இன்றைக்கு நிறைய பேர்கள் இல்லாமல் ரஹீம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இன்றைக்கு நிறைய பேர்கள் பொடுபோக்கடை இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அன்கபூத் 29வது அத்தியாயத்தின் 45வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், உத்துலு மா ஊஹிய இலைக்க மினல் கிதாப். நபியே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதத்தில் உங்களுக்கு வகையாக எதை அறிவித்தாலோ அதை இந்த சமூகத்துக்கு நீங்கள் ஓதி காட்டுங்கள். வாகிமிஸ் ஸலா, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களிலிருந்து உங்களை காக்கும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டளை இடுகிற போது வாகிமிஸ் ஸலா, தொழுத இறை தூதர், தொழுகையில் அழுத இறை தூதர் சுஜூதில இருந்து கண்கள் கலங்கி
அந்த சுஜூது செய்கிற இடங்கள் எல்லாம் கண்ணீரினால் நிரம்புகின்ற வரைக்கும் இந்த உலகத்தில் அழுது அழுது பிரார்த்தித்து தொழுத இறை தூதரை பார்த்து அல்லாஹ் அல் குர்ஆனிலே அகிமிஸ் ஸலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். நமக்கு இந்த உலகத்தில் ஒரு வேலையை செய்கிற போது அந்த நன்மையும் தீமையும் தெரிந்தால்தான் செய்வோம். ஒரு பிசினஸ் செய்கிற போது எத்தனை லட்சம் வரும் என்று அறிந்தால் அதை ஓடி போய் செய்வோம். ஒரு பிசினஸ் செய்கிற போது நஷ்டம் வரும் என்று தெரிந்தால் அதிலே கை வைக்க மாட்டோம். அதுதான் எங்களுடைய இந்த உலக வாழ்க்கை. ஆனால் தொழுகை என்பது மறுமையிலே ஒரு மனிதனை சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்குகின்ற ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடிய உலகத்தில் பரக்கத்தை தரக்கூடிய ஒரு மனிதனுடைய மறுமையுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான தொழுகை இன்றைக்கு அலக்களிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். நிறைய பேருக்கு இந்த தலைப்பை பேசுகிற போது கூட வேற தலைப்பே கிடைக்கவில்லையா என்று யோசிக்குகின்ற அளவுக்கு இன்றைக்கு நிறைய மக்களுடைய உள்ளத்தில் இந்த தொழுகையுடைய முக்கியத்துவம் மறக்கடிக்கப்பட்டு அல்லது மறந்து போன உம்மத்தாக முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு பொருளாதாரம் தீக்கிரையாக்கப்படுவதற்கும் பொருளாதாரம் அளிக்கப்படுவதற்கும் முஸ்லிம்களுடைய சொத்து சூறையாடப்படுவதற்கும் ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த தொழுகைதான் விடுபடுகிறதோ என்னமோ என்று எண்ண தோன்றுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, ஒரு மனிதன் அஸ்ர் தொழுகையை விடுவானாக இருந்தால் அவனும் அவனுடைய குடும்பம் அவனுடைய சொத்து எல்லாமே எப்படி தீயில் எரிக்கப்படுமோ அதை விட பயங்கரமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்களோ அதே எச்சரிக்கை இன்றைக்கு நானும் நீங்களும் யோசிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறது. பாருங்கள், இந்த பூமியில் வாழ்ந்த ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது ஒரு கேள்வியை கேட்கிறார். புகாரியிலே 7534வது ஹதீஸாக புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரஜுலன் ஸஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுல் அமாலி அஃதலு, அல்லாஹ்வுடைய தூதரே அமல்களிலே எது சிறந்த அமல் யா ரசூலுல்லாஹ் என்று ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழ வேண்டும், அந்த தொழுகையை உரிய நேரத்தில் தொழ வேண்டும். வபிர்ருல் வாலிதைன், உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நீ உபகாரம் செய்ய வேண்டும். சும்ம அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், மூன்றாவது தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த பூமியில் மேலோங்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய பாதையிலே நீ போராடுவது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இபாதத்துக்களில் அமல்களிலே சிறந்த அமல் என்ன யா ரசூலுல்லாஹ் என்று அந்த மனிதர் கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவது என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தொழ வேண்டும், உரிய நேரத்தில் தொழ வேண்டும். இன்றைக்கு நிறைய வர்த்தகர்கள் தொழுகிறார்கள். கடைகளிலே ஒரு முஸல்லா இருக்கிறது, வேறாக ஒரு அறை இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு சென்று 5 நேரம் சுஜூது செய்கின்ற வர்த்தகர்கள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர குறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கடைகளையும் தான் இருக்கக்கூடிய வீடுகளையும் தான் செய்கின்ற பிசினஸ் உடைய அந்த தலங்களையும் குட்டி குட்டி மஸ்ஜிதுகளாக அவர்கள் நினைத்து மாற்றிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற பாங்கு சத்தம் கேட்டவுடன் அது சவுதிக்கு போக வேண்டும், அது மக்காவுக்கு போக வேண்டும், அது மதீனாவுக்கு போக வேண்டும். போலீஸ் வந்து விடுவான், கடையை அடைக்காவிட்டால் கைது செய்து விடுவான் என்ற பயம் அந்த நாட்டில் இருக்கிற போது அந்த உணர்வு வருகிறது. இந்த நாட்டில் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் யாருமே இல்லை. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயம் கூட இல்லாமல் அந்த நாட்டில் அப்படி வாழ்கிறோம், இந்த நாட்டில் இப்படி வாழ்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் தொழ வேண்டும் என்று சொல்லவில்லை, தொழ வேண்டும், உரிய நேரத்தில் தொழ வேண்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, இந்த தொழுகைக்கு இஸ்லாம் கொடுத்த சிறப்பை மட்டும் ஒரு மனிதன் சரியாக அறிந்து கொள்வானாக இருந்தால் அவன் எதை இழந்தும் இதை அடைய அவன் ஆசைப்படுவான், எதை இழந்தும் அவன் இதை அடைய ஆசைப்படுவான். ஆனால் இன்றைக்கு அட்லீஸ்ட் கேவலம் ஒரு வாகனத்தில் இருக்குகின்ற ரசனை, ஒரு தொழிலிலே இருக்குகின்ற ருசி, 5
ரூபாய் 10 ரூபாய் லாபத்தில் இருக்குகின்ற அந்த லாபத்தின் வெகுமதி அல்லாஹ் கடமையாக்கிய எனக்கும் உங்களுக்கும் கட்டளை பிறப்பிக்கப்பட்ட இந்த தொழுகையில் இல்லாமல் இருப்பதுதான் வேதனையும் வேடிக்கையும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், ரசூலுல்லாஹ் இந்த தொழுகையை பற்றி எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள். முஸ்லிம் 1184வது ஹதீஸாக முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மன் தஹர ஃபீ பைத்திஹி, யார் தன்னுடைய வீட்டிலே இருந்து வுதுவை செய்து கொண்டு சுத்தம் செய்து கொண்டு சும்ம மஷா இலா பைத்தின் மின் புயூத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களிலே அல்லாஹ்வுடைய வீடுகளிலே ஒரு வீட்டுக்கு சென்று லியக்லிய ஃபரீலத்தம் மின் ஃபராயிதில்லாஹ், அல்லாஹ் கடமையாக்கிய ஃபர்லான தொழுகையிலே ஒரு தொழுகையை ஒரு மனிதன் நிறைவேற்றுவானாக இருந்தால் கானத் கானத் ஹத்துவா ஹத்துவா ஹத்துவத்தாஹு, அவனுடைய 2 எட்டுக்களும் யஹதாஹுமா தஹுத்து ஹத்தியத்தன் வல் உக்ரா தர்ஃபஉ தரஜத்தன், அவன் வைக்குகின்ற 2 எட்டுக்களிலும் ஒரு எட்டு அவனுடைய தரஜாவை உயர்த்தி மறு எட்டு அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நாளும் தொழுகைக்காக காலை வைக்கிற போது கல்விலே ஒரு எண்ணம் வர வேண்டும், நான் வைக்குகின்ற ஒவ்வொரு எட்டும் நான் நடக்குகின்ற ஒவ்வொரு நடையும் என்னுடைய தரஜாவை கூட்டுகிறது, அந்தஸ்தை கூட்டுகிறது, மதிப்பை கூட்டுகிறது, என்னுடைய தரஜாவை உயர்த்தி கொண்டே போகிறது. நான் வைக்குகின்ற மறுகெட்டு என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, தௌபாவாக மாறுகிறது. நான் செய்த குற்றங்களும் குறைகளும் நான் நடக்குகின்ற ஒவ்வொரு எட்டின் ஊடாக இந்த பூமியில் பாவ மன்னிப்பாக வருகிறது என்று ஒரு ஈமான் கொண்ட இறை விசுவாசி ஆழமான சிந்தனையாக இந்த சிந்தனையை உள்ளத்தில் பதிவு செய்வானாக இருந்தால் அல்லாஹ் அக்பர் என்று கேட்கிற போது அவனுக்கு அருவருப்பாக இருக்காது, அவனுக்கு இன்பமாக இருக்கும். நான் ஒரு அடியை வைக்கிற போது தரஜா உயர்த்தப்பட போகிறது, ஒரு அடியை வைக்கிற போது பாவம் மன்னிக்கப்பட போகிறது என்ற அவன் ஆசையும் அவன் பயத்தோடு சேர்ந்த உணர்வும் அவனை பள்ளிவாசலுக்குள் அழைத்து வரும். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் அக்பர் என்று கடைக்குள்ளே ஸ்பீக்கரை கொண்டு பூட்டினாலும் கூட இன்றைக்கு கடையில உள்ள கெஷியர்ல இருந்து வருவதற்கே நமக்கு மனசு வருவது கிடையாது. இல்லா மர்ஹிம் அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர், நான் கேட்கிறேன், இப்ப பெட்டாவுல எங்கேயாவது ஒரு மலை இருக்குது, அப்படி அது தங்கமாக மாறிட்டான் ஓடி போய் அள்ளுங்கடா எப்படி இருக்கும்? யாருமே இங்க இருக்காது. இல்லா மர்ஹிம் அல்லாஹ், பூச்சி புழுக்களை தவிர யாருமே இருக்க மாட்டார்கள். ஏன்? தங்கத்துடைய பெருமதி தெரியும். அந்த தங்கத்துக்கு உலகத்தில் உள்ள என்ன மார்க்கெட் என்று எல்லாருக்குமே தெரியும். அதனால யாருமே இருக்க மாட்டோம், வெள்ளிக்கிழமை என்று கூட பார்க்க மாட்டார்கள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. இதான் நிறைய பேருடைய எண்ணம். ரசூலுல்லாஹ் சஹாபாக்குடைய சிந்தனையை எப்படி மாத்துறார் பாருங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை வித்தியாசமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பயிற்றுவித்தார்கள். ஒரு நாள் வாராங்க சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹ் வாராரு, சஹாபாக்கள் பின்னால வாராங்க. இந்த உலகத்தின் மதிப்பையும் மரியாதையையும் ரசூலுல்லாஹ் சஹாபாக்குடைய உள்ளத்திலே இருந்து ஆழமாக கலட்டி எடுக்கிறார்கள். உதாரணத்தோடு ஒரு சிறந்த ஒரு டீச்சர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே ஒரு ஆடு செத்து போய் இருக்குது, அந்த ஆட்டை ரசூலுல்லாஹ் காதை பிடிச்சு தூக்குறாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, தோழர்களே இதுக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், உலகத்திலே இந்த ஆடு உயிரோடு இருக்கிற போது கூட யாருக்குமே விருப்பம் கிடையாது, செத்து போயிட்டு காது சிறுத்த ஆடு, இதை யாரு யா ரசூலுல்லாஹ் காசு கொடுத்து பணம் கொடுத்து வாங்குவாங்க என்று கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவருடைய அற்புதமான மேனி, அவருடைய புனிதமான கரத்தால் ஒரு ஆட்டை பிடித்து, செத்த ஆட்டை பிடித்து, அந்த ஆட்டுடைய காதை பிடித்து சஹாபாக்களுக்கு தூக்கி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் கீழே வச்சிட்டு பாடல் நடத்தல, ரசூலுல்லாஹ் ஒரு முயற்சி அப்படியே காட்டின உடனே சந்தைகளால வார சஹாபாக்கள், பிசினஸ் நடக்கிற ஏரியாவால வார சஹாபாக்கள், எல்லார எண்ணமும் பிசினஸ் மைண்டோடு வந்த சஹாபாக்களை பார்த்த ரசூலுல்லாஹ் அந்த சந்தைக்குள்ளேயே செத்து போன ஆட்டுடைய காதை பிடித்து அவங்களோட மைண்ட ரசூலுல்லாஹ் மாத்துறாங்க. எல்லார பார்வையும் ஆட்டை தூக்கி காட்டின உடனே ஆட்டுல விழுகுது. எல்லாரும் ஆட்டை பார்க்கறாங்க.
அப்ப ரசூலுல்லாஹ் அவர் அந்த நேரத்தில் உலகத்தை பற்றிய உண்மையை உள்ளத்திலே உரைக்க ஆரம்பிக்கிறார். சஹாபாக்களுடைய மனசை எல்லாத்தையும் கெச் பண்ணி, மைண்ட் எல்லாத்தையும் கெச் பண்ணி ஒரே இடத்துக்கு கொண்டு வந்தவுடன் சஹாபாக்களுடைய பார்வைகள் எல்லாம் செத்த ஆட்டிலே இருக்கிறது. எல்லாரும் சொன்னாங்க, யாருக்கும் தேவையில்லை, உசுரோடு இருக்கிற போது கூட யாருக்குமே விருப்பம் இல்லை, சத்து போய் இருக்குது, யாருக்கு விருப்பம் யாரும் சொல்லான்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோழர்களே, எப்படி இந்த ஆடு, எப்படி இந்த செத்த ஆடு உங்களுக்கு விருப்பம் இல்லையோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில் இந்த ஆட்டை விடவும் இந்த உலகம் கேவலமானது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பாடம் தோழர்களே, எப்படி பாடம்! மறக்குமா லைஃப்ல? வாழ்க்கையில் மறக்குமா? மறக்கவே மறக்காது. அப்படியான ஒரு பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வளர்த்து வளர்த்து வாத்து வாத்து சஹாபாக்களை சமைச்செடுத்தார்கள். அதனாலதான் சஹாபாக்கள் நிறைய நேரங்கள்ல நீங்க பார்க்கலாம், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ், முஸ்லிம்ல 1180வது ஹதீஸ். இந்த ஹதீஸை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், எப்ப பார்த்தாலும் ஒரு மனிதர் தொலை வருவார், மிஸ் பண்ணவே மாட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல வருவாரு, உட்காருவாரு, முன்சஃப்லயே இருப்பாரு, தொழுகையை மிஸ் பண்ணவே மாட்டாரு. அட அவரு தொழுகைக்காக வேண்டி வார தூரத்தை பார்த்தா அல்லாஹ் அக்பர், மிக தொலைவு தூரம். மதீனாவுல தொங்கல், மஸ்ஜிது நபவியை விட தூரம். நம்ம எல்லாரும் ஒரு வீடு வாங்கக்குள்ள எங்க வாங்குற சொல்லுங்க? எங்கேயாவது ஒரு மல்லிகாராம பக்கத்துல ஒரு வீடு வாசல் இருந்தா நல்ல டைமுக்கு போய் தொழுது கொள்ளணும். இதான் நம்மட எண்ணம். நம்மட எண்ணம் என்னண்டா பக்கத்துல பள்ளி இருக்கணும். சஹாபாக்களுடைய மைண்ட் வேற, அவங்க யோசிச்ச வேற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதீனாவுடைய தொங்கல்ல இருந்து இவர் வாராரு. ஒரு நபித்தோழர் போய் இவர் போய் கேட்கிறாரு, உபை இப்னு கஅப் அவர்கள் போய் கேட்க, தோழரே இவ்வளவு தூரத்துல இருந்து வாரீங்களே, அப்படி ஆக தொங்கல் அவர்தான், இவ்வளவு தூரத்துல இருந்து வாரீங்களே, நீங்க இரவுல வாரீங்க, பகல்ல வாரீங்க, இருட்டுல வாரீங்க, வரக்குள்ள இருட்டா இருக்குது, ஏதாவது பூச்சி புழுக்கள் கடிச்சிடும், ஒரு கழுதைய வாங்க கூடாதா? ஒரு கழுதை குட்டியை வாங்கினா என்ன அப்படின்னு கேட்டாரு. அவரு சொன்னாரு, எனக்கு கழுதை எல்லாம் தேவையில்லை, எனக்கு கழுதையை விட நடந்து போறதுதான் சிறப்பு. சரி, அப்படித்தான் இல்லாட்டியும் அப்படி பக்கத்துல எங்கேயாவது வந்து இருக்க கூடாதா? அவரு சொன்னாரு, எந்த வீடு அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு இருக்குத்தானே, அந்த வீட்டுக்கு பக்கத்துல கைத்தால கட்டப்பட்ட மஸ்ஜிது நபவியோடு சேர்ந்து இறை தூதருடைய இல்லத்துக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு இல்லம் என்றாலும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னார். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாட்டி சஹாபாக்கெல்லாம் வித்தியாசமா தான் யோசிப்பாங்க. அடே என்னடா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு இவர் விரும்புறார் இல்ல அப்படின்னு. இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் மாதிரி ஓடி போய் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருப்பதற்கு கூட இவருக்கு விருப்பம் இல்லையாம் அப்படின்னாரு. வர சொல்லுங்க அவரண்டாங்க ரசூலுல்லாஹ். வாராரு, நீங்க இப்படி சொன்னீங்களான்னு கேட்டாரு. அந்த நபித்தோழரிடத்தில் இந்த மனிதர் என்ன சொன்னாரோ ஒன்றையும் மாற்றாமல், கூட்டாமல், குறைக்காமல் அப்படியே சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லிட்டு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு தூரத்தில இருந்து வாரதுதான் எனக்கு விருப்பம். அப்படி வரக்குள்ளதான் ஒவ்வொரு எட்டையும் எட்டி வைக்கிற போது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு தரஜாக்கள் உயர்த்தப்படுமே, அதுதான் எனக்கு விருப்பமானது யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். அந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் எதை நினைத்தீர்களோ, எதை விரும்பினீர்களோ அது உங்களுக்கு உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, இந்த இருக்கிற ரோட்டுக்கங்கால கடையை வச்சுக்கிட்டு, முறுக்கின மொட்டை பைக்கில் வச்சுக்கிட்டு ஜமாத்துக்கு பள்ளிக்கு வரத்துக்கு நமக்கு விருப்பம் இல்லை. எல்லாரும் பேசுறோம், பெரிய வள்ளல்கள், முதலாவது எனக்கு, அடுத்தது உங்களுக்கு. எல்லாரும் கொள்கையில உறுதியாக இருக்கிறோம், குர்ஆன் ஓதுவதில் குறைவில்லாமல் இருக்கிறோம், காணுகிற நபருக்கு கண்டும் காணாமலும், அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும் தான தர்மங்கள் செய்கிறோம்.
அல்லாஹ் அக்பர். இந்த இஸ்லாம் சொன்ன முதலாவது இபாதத்தில் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர எத்தனை பேர்கள் ஓட்டைகளோடும் உடசுகளோடும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் ஒரு கடம் சிந்திக்க வேண்டிய கடமையும் கடைப்பாடும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தால சஹாபாக்குடைய மனசை இந்த தொழுகைக்குள்ள எடுக்கிறாங்க. பாருங்க, ரசூலுல்லாஹி சொல்றாங்க சஹாபாக்களை பார்த்து, மதலு ஸலவாத்தில் ஹம்ஸ், இந்த 5 நேர தொழுகைக்கும் ஒரு உதாரணம். உலகத்துக்கு உதாரணம் ஆடு, உதுவுக்கு உதாரணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த மரத்தை போட்டு குலுக்கி போட்டு கூதலான நேத்தையில மரத்திலிருந்து பனித்துளிகள் விழுவதை போல உடம்பிலே ஒவ்வொரு சொட்டு சொட்டு நீரோடு சேர்ந்தும் உங்களோட பாவம் விழப்படும் என்று ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு உதுவை பத்தி ஒவ்வொரு உதாரணம். இப்ப தொழுகையை பத்தி உதாரணம் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. 5 நேர தொழுகைக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தொழக்கூடிய 5 நேர தொழுகைக்கும் உதாரணம் கமதலி நஹரின் ஜாரின், ஓடக்கூடிய ஒரு ஆற்றை போல. எப்படி ஓடுதோ அங்க இல்ல, இங்க இல்ல, தூரத்துல இல்ல, உங்களோட வீட்டுக்கு முன்னால. தூரத்துலன்னா சோம்பரப்பட்டுருவோம் குடிக்கிறதுக்கு. அவர் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு முன்ன கொண்டு வரார் ஆட்டை. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு முன்னால கொண்டு வந்து, உங்களோட வீடு இருக்குது, வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடுது, ஓடுற ஆறு இருக்கிற ஆறுண்டா நிக்கிற ஆறுண்டா ஊத்த இருக்கும், ஓடுற ஆறுண்டா ஊத்த இருக்காது. ரசூலுடைய உதாரணம். அல்லாஹ் அக்பர். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, தோழர்களே, இந்த இப்படி 5 நேரமும் ஒரு மனிதன் பள்ளிக்கு போகக்குள்ள இப்படி ஒவ்வொரு மனிதனும் 5 நேரமும் உங்களோட வீட்டுக்கு முன்னால ஓடக்கூடிய ஆற்றில் குளித்தால் அவன் உடம்பில் ஏதாவது அழுக்குகள் இருக்குமான்னு கேட்டாங்க. ஏதாவது ஊத்தைகள் இருக்குமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் இல்லைன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது போன்றுதான் ஒவ்வொரு மனிதனும் 5 நேர தொழுகையையும் தொழுகிற போது அவனுடைய பாவங்கள் அவனை விட்டும் போய் விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பாவ மன்னிப்புக்கான ஒரு ஊடகம் தொழுகை என்பதை ரசூலுல்லாஹ் வலியுறுத்துகிறார்கள். நமக்கு தொழக்குள்ள யாருமே தக்பீர் கட்டக்குள்ள அப்படி ஒரு ஃபீலிங் வார இல்லையே, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. நம்ம கடமைக்கு தொழுகிறார்கள் தானே, கடமைக்கு மட்டுமில்ல தொழுகை, நம்மளை கண்ணியப்படுத்துவதற்கும் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கும் தொழுகை என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லித் தருகிறது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இமாம் அஹ்மது சொல்கிறார். அதே மாதிரி தாரமி, இமாம் முந்திர் தர்கீப் தர்ஹீப் என்று சொல்கின்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஹ்மது இமாம் சொல்கிற போது பி இஸ்னாதின் ஜய்யிதின், அந்த அறிவிப்பாளர் வரிசை சிறந்த வரிசை என்று இந்த ஹதீஸை சொல்கிறார். மன் ஹாஃபத அலைஹா கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன், யார் தொழுகையை பேணுதலாக அந்த தொழுகையை பாதுகாத்து தொழுகிறாரோ அது அவருக்கு மறுமையிலே நூரன் ஒளியாக இருக்கும், வ புர்ஹானன் அவருக்கு அத்தாட்சியாக ஆதாரமாக இருக்கும், வ நஜாத்தன் அது அவருக்கு மறுமையிலே வெற்றியாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, வமல்லம் இஹாஃபிஸ் அலைஹா லம் தகுன் லஹு நூரன் வலா புர்ஹானன் வலா நஜாத்தன், யார் இந்த தொழுகையை பேணி பாதுகாத்து தொழவில்லையோ மறுமையில் அவருக்கு நூறாகவோ ஒளியாகவோ ஆதாரமாகவோ அல்லது ஒரு வெற்றியாகவோ இருக்காது என்னாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதன் தொழுகிற நேரம் இது என்ற வெற்றி, இது என்ற ஒளி, இது எனக்கு ஒரு ஆதாரம் என்ற அடிப்படையில் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தொழுகையை மனக்கண் முன்னே நிறுத்தி வணங்க ஆரம்பித்தால் கடையை விட, பிசினஸை விட, காசை விட, கெசியரை விட அவனுக்கு தொழுகை தான் இன்பமாக இருக்கும். நம்ம எல்லாம் நேரம் கிடைச்சா தொழுகிறாக்கள் தானே. நம்ம நேரம் இன்றைக்கு பிசினஸ் இல்லை ஹோண்டு பசார் வெளிச்சு போயிருந்தா அப்ப பள்ளிக்கு வார எல்லாரும் வந்து சும்மா காய்ச்சிட்டு இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையில நம்ம இமாஞ்சமாத்து விடுறே இல்லை, ஏண்டா எல்லா கடையும் பூட்டுறதால நம்மளும் பூட்டிட்டு வார. வெள்ளிக்கிழமையும் அதுவும் பெரிய பாடு. என்ன மற்ற பக்கத்துல மாற்று மத உறவுகள் கடையை திறந்து வியாபாரம் ஹோஹோண்டு நடக்குது, மூளை வேற பயானம் பண்ணிக்கிட்டு நீட்டிக்கிட்டே இருக்கிறாரு. கடையை துறக்கோடும், என்ன முடிக்க மாட்டாரா? அப்ப போகக்குள்ளேயே கொஞ்சம் பேர் ஏச்சும் பேச்சும், கொத்துபாவை சுருக்கோடு நான் மாற்று கருத்து இல்லை. எதுக்கு நம்ம ஏசுறோம்டா? சுண்ணாவுக்கு இல்லை. அடே மௌலவி கொத்துபாவை நீட்டாரு, இது சுண்ணாவுக்கு முரண், அந்த ஆசை இல்லை.
என்னன்னு கேட கடை பூட்டி இருக்கு, இவருக்கு ஒன்றும் தெரியாது, ஆபீஸுக்கு நேரத்துக்கு. இதுதான் நம்மட பிரச்சனை. மறுமையோ ஆதாரமோ வெற்றியோ ஒளியோ இதுவல்ல அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இதைத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹ், முஸ்லிம்ல 843வது ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வோடு ஒரு நபித்தோழர் ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி அவர்கள் அப்படியே தூங்கி கொண்டிருக்கிறார். ஒரு இரவு தூங்கி கொண்டிருக்கிறார், ரசூலுல்லாஹ் தூங்குறாங்க. தூங்கின உடனே இந்த ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி எழும்புறார், ரசூலுல்லாஹ் எழும்புறார். ரசூலுல்லாஹ் எழும்பின உடனேயே தஹஜ்ஜுடைய நேரம், ஊரு உலகம் தேசம் சமூகம் எல்லாமே உறங்கிக் கொண்டிருக்குது. இவர் எழும்பின உடனேயே, ரசூலுல்லாஹ் எழும்பின உடனே இவர் எழும்புறார். இப்போ ஓடி போய் ரசூலுல்லாஹ் எழும்பின உடனே ஃபஅதைத்துஹு பிவதுஇஹி வஹாஜத்திஹி, அல்லாஹ்வுடைய தூதர் உது செய்வதற்காக எழும்பினாரு, இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்கு போறதுக்கு ரசூலுல்லாஹ் எழும்பினாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால ஓடி போய் ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ஓடி போய் ரசூலுல்லாஹ் பாத்ரூம் போறதுக்கு தண்ணியை கொண்டு வைக்கிறார். ரசூலுல்லாஹ் பாத்ரூம் தேவையெல்லாம் முடிச்சிட்டு வாராரு. அப்படியே ரசூலுல்லாஹ் வுது செய்ய போறாரு, ஓடி போய் வுது செய்யறதுக்கு தண்ணியை கொண்டு வைக்கிறார். இப்ப ரசூலுல்லாஹ் பார்க்கறாரு, அடே இந்த நேரத்தில இந்த அளவுக்கு என்னோடு இரக்கமான ஒரு மனிதரா, பாசம் யாருமே இல்ல. சஹாபாக்கள் வறுமைப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவங்க, அப்படியான வறுமை கோட்டில் வாழ்ந்தவர்கள் என்ற வரலாறு எங்கள் எல்லோருக்குமே தெரியும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் தொலைக்குள்ள பெண்களை நீங்கள் முதலாவது தலையை உயர்த்த வேண்டாம், ஆண்களில் தலையை உயர்த்தியதற்கு பிறகு நீங்க உயர்த்துங்கண்டாங்க. ஏன்னா கீழாட மட்டும் கம்மியா கூட இருந்துச்சு, கம்மியா தான் இருந்துச்சு, குறைவாக இருந்துச்சு. அப்படி வரலாறு சஹாபாக்குடைய வறுமையுடைய வரலாறு. இந்த நேரத்தையில ரசூலுல்லாஹ் சல் லீ, ஏதாவது கேளப்பா எனக்கிட்ட, யாருமே இல்லத்தானே, ஓடி வந்து தண்ணி எடுத்து வைக்கிறீங்க, புது செய்ய தண்ணி வைக்கிறீங்க, ஏதாவது கேளுங்களேன் அப்படின்னாரு. இந்த நேரத்தையில யாருமே இல்லாத நேரத்தையில உடனே சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, உங்களோடு நான் சுவர்க்கத்துல வாழணும். யார ரசூலுல்லாஹ், என்ன செய்யணும் சொல்லுங்க, உங்களோடு நான் சுவர்க்கத்தில் வாழ வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவ் கைர தாலிக், அது இல்லாம வேற ஏதாவது கேளுங்களேன். இந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்லுகின்ற இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி அவர்களிடத்தில் கேட்டது மறுமை சம்பந்தமாகவோ சுவர்க்கம் சம்பந்தமாகவோ ஆகிரா சம்பந்தமாகவோ அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது இந்த உலகம் சம்பந்தமாக, அவருடைய வயிற்று பசி சம்பந்தமாக, அவருடைய உடல் உறுப்புகள் சம்பந்தமாக, துன்யா சம்பந்தமாகத்தான். ரசூலுல்லாஹ் சல்லி, என்னிடத்தில் ஏதாவது கேளப்பா என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் கூட ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி அவர்கள் இந்த உலக வாழ்வை மறந்துவிட்டு, வறுமையை மறந்துவிட்டு, உடலை மறந்துவிட்டு, அவர் மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு நான் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தான் கேட்டார்கள். அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்ட நபித்தோழரை பார்த்து சொன்னார்கள், பி கத்ரத்தி சுஜூத், அதிகம் அதிகம் சுஜூது செய்யுங்கள், என்னோடு சுவர்க்கத்தில் நீங்கள் இருக்கலாம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய தொழுகையில் வரக்கூடிய நீண்ட சுஜூது அல்லாஹ்வுடைய தூதரோடு சுவர்க்கத்தில் வாழ்வதற்கான ஒரு வசந்தத்தை எப்பயாவது ஒரு லைஃப்ல கற்பனை பண்ணியிருக்கிறோமா? அங்கால ரசூலுல்லாஹ்வோட வீடு, அங்கால அபூபக்கர் அவர்கள், இங்கால உமர், அங்கால ஆயிஷா நாயி, அங்கால அப்படியே ஒரு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை. உலகத்துல தான் அவர்களோடு வாழ பாக்கியம் இல்லை, அவர்களை பார்க்க இல்லை, அவர்களுக்கு பக்கத்துல உட்கார இல்லை. அவங்க பேசின பேச்சுக்களும் நடந்த வரலாறுகள் மட்டுமே காதுகளிலும் கண்களிலும் பட்டிருக்கிறது, கேட்டிருக்கிறது. மறுமையிலேயாவது அவர்களோடு ஒரு வீடு சின்னனா கிடைச்சாலும் பரவாயில்லை, பக்கத்துல உட்காரோடும் என்ற ஆசை வேண்டுமா? பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகம் அதிகம் சுஜூது செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாம். ரசூலுல்லாஹ் ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமிக்கு இதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள் அந்த இரவு நேரத்தில் என்பதை நானும் நீங்களும் என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழாதவனுக்குரிய தண்டனை என்னென்று தெரியும், தொழுகையை பொடுபோக்காக வைக்கக்கூடியவனுடைய நிலைமை என்னென்றெல்லாம் நிறையவே வரலாறுகள் படித்திருக்கிறோம். ஆனால் அந்த வரலாறுகளை எல்லாம் ஞாபகம் மூட்டி இந்த உலகத்தில் உரிய நேர்த்தையில் தொழுது மறுமையில் உயர்ந்த இடத்தை பெறுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதன் மறந்து அல்லது பொடுப்போக்காக இந்த உலகத்தில் மனிதன் கழித்து கொண்டிருக்கின்ற அல்லது கண்டு கொண்டிருக்கின்ற தொழுகை, அதிலும் குறிப்பாக இந்த ஜும்மா கூட நிறைய பேருக்கு பொடுப்போக்குத்தான். ஏன்னா இமாம் மிம்பருக்கு வந்து ஏறிவிட்டால் வானவர்கள் ஏட்டை மூடிவிட்டு இமாம் என்ன சொல்கிறார் என்பதை கேட்பதற்காக வந்து உட்காருகிறார்கள் இமாம் மலக்குமார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வானவர் ஏட்டோடு வாயலில் இருக்கிறார், யார் யார் வருகிறார் என்பதை பார்ப்பதற்காக. ஆர்ப்பாட்டம் ஒன்று வச்சு கையெழுத்து பேட்ட நடந்தா எல்லாரும் போய் கையெழுத்து வைக்கிற, எல்லாரும் போய் கையெழுத்து வைக்கிற. ஏன்? எங்கட எதிர்ப்பை காட்டுறதுக்கு. ஒரு மோமினுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு முஸ்லிமுக்கு என்ன துடிக்கோணும் இதயம்? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, என்னுடைய பெயர் சங்கையான வானவர்களுடைய கரத்தினால் எழுதப்படுகின்ற நாள். இந்த நாளில் நான் இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னர் போனால் அவருடைய சங்கையான கரத்தால் என்னுடைய பெயர் அவருடைய புத்தகத்தில் எழுதப்படும். பிந்தி போனா ஒன்றுமே இல்லை. இதுதானே ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் துடிக்கோடும். இன்னைக்கு நிறைய பேர் கணக்கும் இல்லை. இன்னும் கொஞ்சம் பேர் அப்படியே வந்து முன்னுக்கிடம் இருக்கும். வெள்ளிக்கிழமையில முன்சப் என்பது கீழ்மாடியில உள்ளதல்ல. இமாம் நிக்கிறதுக்கு அடுத்த சஃப் தான் முந்தைய சஃப், அதுக்கு அடுத்த சஃப் தான் அடுத்தது. அது மேல் மாடி, மூணாவது மாடியில மிம்பர் இருந்தாலும் இமாம் எங்க இருக்கிறாரோ அவருக்கு பின்னால இருக்கிறது தான் முதலாவது சஃப். ஆனா நம்மட பள்ளி வாசல்ல கொஞ்சம் பேர் இடத்தை விட்டு கொடுக்கறதே இல்லை. அங்க கீழே கொஞ்சம் ஏசி கூடையாம், இங்க ஏசி குறையாம். அல்லாஹு அக்பர். முன்சஃப்ல உள்ள நன்மையை கூட மறந்துட்டு நம்ம இந்த உலகத்தின் சொகுசுக்காக அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டு இன்றைக்கும் இருக்கிறோம் என்றால் எப்படி தோழர்களை? இன்னும் கொஞ்சம் பேர் வாரு அப்படியே வந்து ஒத்தையா மேல போயிடுது. மேல போய் போனை எடுத்து ஹுத்பா கேட்கிற இல்லை. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், இதுதான் இன்றைக்கு நிறைய பேருடைய லைஃப். மேல போய் பாருங்க. அல்லாஹு அக்பர். எப்படி இமாம்களுடைய கரத்தினால் நம்முடைய பேர்கள் எழுதப்பட போகிறது என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பேர் மன்னிச்சு கொள்ளோடும். இந்த ஹோட்டல் செய்கின்ற அல்லது மரக்கறி கடை வச்சிருக்கின்ற அல்லது இறைச்சி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு சும்மா வளமையா அதுதான் வேலை. என்னென்றா கடையை பூட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளால பிசினஸ் நடக்கும். தொழுகையில உள்ள முக்கியத்துவம் அறிந்த முஸ்லிம்களுடைய நிலைமைகள் இது என்றால் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. மன்னிச்சு கொள்ளோடும். இந்த எல்லாருக்கும் மாஷா அல்லாஹ் வயிறு நல்லா, நாக்கு நல்லா ருசியாக இருக்கணும் என்பதற்காக சமைச்சு கொடுக்கின்ற கோக்கிமார், அவங்களுக்கு வெள்ளிக்கிழமையில ஹோட்டல்ல லீவ் இல்லை, எங்கேயும் லீவ் இல்லை. பிரியாணி ஆக்கணுமே, சுட சுட இருக்கணுமே. கடையை பூட்டிக்கிட்டு முதலாளி இவரு ஜும்மாக்கு வந்துடுவாரு. அவரு அங்க பானையோடு சட்டியோடு ஹுத்பா நடக்குது. அல்லாஹு அக்பர். எப்படி உண்ட பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்ய போகிறான்? அல்லாஹ் உண்ட பொருளாதாரத்தை அழிக்க மாட்டான். இதுதான் இன்றைக்கு முஸ்லீம்கள் ஜும்மா பற்றிய நல்ல எண்ணம் அல்லது தொழுகை பற்றிய எண்ணம். இன்றைக்கு நிறைய பேருடைய எண்ணம் இப்படித்தான் இருக்கிறது. இல்லாம ரஹிம் அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னித்து தரஜாவை உயர்த்தி, இந்த தொழுகை என்பது மறுமையிலே இறை தூதரோடு உட்கார வைக்கின்ற நிறைய சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று மாத்திரம் இல்லாமல், இந்த தொழுகைக்காக ஒரு மனிதன் உதுவெடுத்துட்டு பள்ளி வாசல்ல வந்து அடுத்த தொழுகைக்காக காத்திருக்கிற நேரமெல்லாம் வானவர் துவா செய்கிறார். என்ன துவா அப்படின்னு கேட்டால், முஸ்லிம்ல 1474வது ஹதீஸ், அல்லாஹும்ம ரஹம்ஹு, யா அல்லாஹ். வானவர்களுடைய துவா தோழர்களே. யா அல்லாஹ், இவருக்கு ரஹ்மத்து செய்வாயாக. அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம துப் அலைஹி, யா அல்லாஹ், அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹு அக்பர். எவ்வளவு புனிதமான ஒரு பிரார்த்தனை. பாவம் செய்யாத ஒரு காலம் இருந்துச்சு. நம்மட உம்மா பாப்பாக்கெல்லாம் இந்த தௌஹீது அல்லது பித்அத்து அல்லது வேற வேற சட்டதிட்டங்கள் பெருசா தெரியும். அன்றைக்கு இருந்த காலங்களில் சொல்லிக் கொடுக்க படையில்லை. ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து சுவர்க்கத்தை கொடுக்கட்டும். மாரிபுக்கு பள்ளிக்கு வந்தா குர்ஆன ஓதி 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 எஷாவையும் தொழுது, கியாமுல் லைலையும் தொழுது, வித்ரையும் தொழுதுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க.
உம்மா தொழுத விரிப்புல மாரிபுல இருந்து எஷா வரைக்கும் குர்ஆன ஓதி எஷா தொழுதுட்டு தான் தொழுகிற விரிப்பை உம்மா தூக்குவாங்க. அத்துணை காலங்களுக்கும் வானவர்களுடைய பிரார்த்தனைகளை இந்த பாய்களிலே இருந்து பள்ளிகளிலே இருந்து பெற்றோர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு கூட்டு துவா இல்லைன்னு சொன்ன உடனே சலாம் கொடுத்தோட ஒரே ஓட்டம். கூட்டு துவா இல்லத்தான், மற்ற துவாக்கள் இருக்குதே வாப்பா, அதுக்கு ஆதாரம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லித்தானே நின்றவங்களாக போட நல்லம் செய்யுங்க, அதுதான் பெஸ்ட். செய்ய ஏழுமா இப்படிப்பட்ட ஃபதாயில்கள் நிறைந்த இபாதத்துக்களை நானும் நீங்களும் அல்லாஹுக்காக மறுமையிலே என்னுடைய வெற்றிக்காகவும் உங்களுடைய வெற்றிக்காகவும் கடைபிடிக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் இந்த இபாதத்தில் குறிப்பாக இந்த தொழுகையில் ஆசை ஆர்வம் உள்ள மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானா.